ஸோ நம்மளை பொறுத்தவரையிலுமே ஸ்ட்ரிங் அப்படின்னாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் எடுக்கிறேன். ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தனாவே இது எல்லாமே மெத்தட்ஸ், பில்டின் மெத்தட்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் கிளாஸு. அந்த கிளாஸோட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே சொல்லிடுவான். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து சீரியலைசபிள், கம்பேரபிள், கேரக்டர் சீக்வன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இதெல்லாமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இதெல்லாம் அதோட மெத்தட்ஸ். ஒவ்வொன்றும் மெத்தட், லென்த்து, இஸ்எம்டி, இதெல்லாமே மெத்தட் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஈக்குவல்ஸ்லாம் டெப்த்தாக பார்த்தோம் நம்ம, ஓகேங்களா? ரைட்டா? இதெல்லாம் பார்த்தோம். ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூலியனில் ஒர்க் ஆகுது, ஓகேவா? பூலியன் ரிட்டன், அதோட பூலியன் வந்து ரிட்டன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் பற்றி பேசுகிறேன். இது எல்லாமே இம்மியூட்டபிள். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள் மேலே அப்ளை ஆகும். அது நீ வந்து லிட்டரலாக கிரியேட் பண்ணான்னா இல்லை பை யூஸிங் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாலும் சரி. இந்த ரீப்ளேஸ் மெத்தட் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன், இம்மியூட்டபிள் அப்படின்ற கான்செப்ட் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுகிறேன், டெமோ ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் அப்படின்னு நான் பேர் வச்சிட்றேன். ஓகே, ஸோ இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் எழுதுகிறேன். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவலன்ட் டு I love Java programming அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ ஆஸ் யூ நோ வெரி வெல் திஸ் இஸ் இம்மியூட்டபிள். காரணம் என்ன? பை லிட்டரலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் இம்மியூட்டபிள், கரெக்டுங்களா? இப்போ நான் எஸ்டிஆர் டாட் அப்படின்னு இருக்கப்ப ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கப்ப என்ன கேட்குறான் அப்படின்னா எஸ்டிஆர், அதாவது திஸ் இஸ் த கேரக்டர் விச் இஸ் கோயிங் டு பி கன்சிடர். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எஸ்டிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் அப்படின்னு மாதிரி. ஓகே, லிசன். இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இதை நான் பிரிண்ட் பண்றேன். So it's fine. Demo string replace call பண்றேன். I love Python programming அப்படின்னு வந்துருச்சு. If you try to listen here, if you try to print that str, if you try to print that str, it remains the same. This is called immutable. Hope you understand. Suppose if it is not the string, assume that this is string buffer. Assume that this is string buffer. Now str.replace Java to Python. Now just see what happens. Replace is not a method which is available. அதனால தான் அந்த எரர் வருது. So let's look at another method. str dot or substring மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா பிரித்து கொடுக்கும். எனக்கு 0லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸ்டார்ட் வந்து 0, ஸோ 0லேருந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடும் சப்ஸ்ட்ரிங், ஓகேங்களா? ஸோ அதே தான் ரிட்டன் ஆகுது. எனக்கு 2லேருந்து வேணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து 2லேருந்து வேணும்னா இது 0, இது 1, 2ன்றது L. கரெக்டாமா? இல்லை, வர
ஸோ லவ் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு வருது, ஓகேவா? ஐ லவ் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு வருது. ஸ்ட்ரிங் பஃபர் இதுதான் வருது. வேற கேஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ லவ் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டேன் எஸ்டிஆரில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்பண்ட் யூஸ் பண்ணி தேர் இஸ் அ சேஞ்ச். ஐ லவ் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்பண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் வெரி மச்னு. ஸோ எகெயின்ஸ்ட் எஸ்டிஆர் பிரிண்ட் பண்ணால் இங்கே பாருங்க சேஞ்ச் ஆனது மட்டும்தான் வருது. ஐ லவ் ஜாவா ப்ரோக்ராமிங் வெரி மச்னு தான் வருது. Case mutable, it does not returns the original representation of the string object. It represents the altered string. புரியுதுங்களா? So this is the case you have to understand what is mutable and immutable. அப்ப இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மெத்தடுமே, இங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை மெத்தடுமே உங்களுக்கு இம்மியூட்டபிள் அப்ளை ஆகும். இதே வந்து இப்ப பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே மியூட்டபிள் சம்மந்தப்பட்ட மெத்தட்ஸாக தான் இருக்கும். பாருங்க, இன்சர்ட் பண்ணுறேன், ரிவர்ஸ் பண்ணுறேன், இன்சர்ட், ரிவர்ஸ், ரீப்ளேஸ், டெலீட், கேரக்டர், delete character. Once if you delete the character, it won't reflect the original. புரியுதுங்களா? append இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள் சம்பந்தப்பட்ட மெத்தடா தான் இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே மியூட்டபிள் சம்பந்தப்பட்ட மெத்தடா தான் இருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு.
ஸோ லுக், ஸோ இங்கே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணுறேன். buffer s1 equivalent to new string buffer hi something. This is the sample illustration. So now I can work with all the methods. என்னென்ன methods யூஸ் பண்ணுமோ அந்த methodsலாம் யூஸ் பண்ணலாம். s1 dot something delete character இந்த மாதிரி methods நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். Control X. Yes, strbuff. So these are all the methods. You can select any one of the method. எந்த method வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட், இந்த இன்சர்ட் பண்ணிக்கலாம் பாருங்க, இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் தான், மியூட்டபிள் மெத்தட்ஸ் தான். மெத்தட்ஸ் எல்லாமே அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். delete character at some position, இல்லை இந்த ரீப்ளேஸ் 0,4ல இந்த ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணு, கரெக்டா? சப்ஸ்ட்ரிங் இது வந்து பிகினிங் இண்டெக்ஸு, இது எண்டிங் இண்டெக்ஸ், அதுலேருந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கும். சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட். லெட்ஸ் செக் தி சப்ஸ்ட்ரிங் int, int. நான் ஐடி யூஸ் பண்ணல, நான் VS கோட் யூஸ் பண்ணல, டைரெக்டாக என்னோட எடிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நானோ எடிட்டர். s1 டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப், எனக்கு வந்து 0 1 2 3 4 5ல இருந்துட்டு 5 6 ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் வந்து was அப்படின்னு போடுறேன். let me check this s1. சப்ஸ்ட்ரிங் பாருங்க, சப்ஸ்ட்ரிங் மெத்தட் பாருங்க, எஸ் கேப்ஷன் பாருங்க, அதில் பாருங்க அப்படியே இதில் சப்ஸ்ட்ரிங் மெத்தட் பாருங்க. இஸ் இட் சப்ஸ்ட்ரிங் int, int பாருங்க, sub எல்லாமே ஒரே கைஸா? ஏன் வரல? 5 int, int string. ஆமாம் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் கேட்டிருக்கான். வாஸ்ன்றது கேரக்டர் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், அது தேவையில்லையா? ரீப்ளேஸ் தான் தேவையில்ல அதுக்கு, கரெக்டு. ரீப்ளேஸுக்கு தான், ஆமாம் இது தேவையில்லை, கரெக்டு. ஏன்னா ரீப்ளேஸ் தான் வரும். 5,6 அப்படின்றத எடுக்கிறேன். இப்போ என்னன்னு பார்க்குறோம். Control X கொடுக்குறேன். டெமோ ஜாவாசி str bu buffer
This is the sample illustration print ஆகுது. S1. Column. So production gradient க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? So it will take lot of time. Once if you are good, அதெல்லாம் தெரிஞ்சிரும். இப்போ பார்ப்போம். It returns I. ஏன்னா அதுதான் நான் கேட்டிருந்தேன் 5 to 6 என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், ரைட்? புரியுதா? ஸோ நார்மல் ஐடிக்கும் ப்ரொடக்ஷன் கிரேடியன்ட், ஐடியெலாம் ப்ரொடக்ஷன் கிரேடியன்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா தெரிஞ்சிருந்தா எல்லா மெத்தட்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் இதில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா தெரியும். மற்ற மெத்தட்ஸும் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.